ஐந்தாவது அடிப்படை, அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிதலுடைய நன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே ஒரு அமல் அதோடைய நன்மைகள் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆர்வம் வரும். அப்போ கீழ்ப்படின்னு சொல்கிறீங்களே, எனக்கு என்ன அதில் கிடைக்க போகுது, அது தெரிஞ்சால் நல்லது இல்லையா, அப்போ எனக்கு ஆர்வம் வரும். அதானே யதார்த்தம். ஆகவே தான் இந்த ஐந்தாவது அடிப்படை மிக முக்கியம். எப்போவுமே ஒவ்வொரு நல்ல அமலுக்கும் அதனுடைய நன்மையை தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் ஒவ்வொரு பாவத்தை பற்றியும், அதாவது அல்லாஹ்வுக்கு தூதருக்கு மாறு செய்ய விளைவையும் தெரிஞ்சுக்கணும். அதனால் வரக்கூடிய விளைவுகள், தண்டனைகள் அதையும் தெரியும். ஏன்னா அதை விட்டு அப்போ தான் விலக முடியும். நன்மைகளுடைய விஷயங்கள் நம்மை ஆர்வமூட்டும், பாவங்களுடைய தண்டனைகள் நம்மை அதை விட்டு விலக்கும். ஆக இந்த அடிப்படை நமக்கு மிக முக்கியமானது. பாருங்க, அல்லாஹ்வுக்கு தூதர் கீழ்ப்படைந்தா இஸ்லாம் நமக்கு என்ன கட்டளைகள் இருக்குதோ அந்த கட்டளைகள் எப்படி நடந்தா முதல்ல நிறைய நன்மைகள் நமக்கு, அல்லாஹ்வோட பாதுகாப்பு இருக்கு. அதே மாதிரி வெற்றி, சக்சஸ் நிச்சயமா இருக்கு. அப்போ அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது ஒரு கடமை மட்டும் இல்லை, மாறா அது ஒரு மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய நிஅமா, ரஹ்மா, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஃபதுல். ஓகே, அப்போ பாருங்க, முதலாவது அதோடைய நன்மை என்ன? சொர்க்கம். وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ يُدْخِلْهُ جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ. யார் அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கீழ்ப்படுகிறாரோ அவரை நதிகள் ஓடும் சொர்க்கங்களை அல்லாஹ் நுழைய செய்வான். அப்போ நிச்சயமா சொர்க்கம் கிடைச்சிடும். ஜன்னாத், சொர்க்கம் இல்லை, ஜன்னாத், சொர்க்கங்கள் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்கிறது இந்த அடிப்படையில் தான். அப்போ மார்க்க அறிவு மட்டும் நமக்கு போதாது, நல்ல நோக்கம் மட்டும் போதாது, கீழ்ப்படிதல் இருக்கணும். அப்போ தான் சொர்க்கம் கிடைக்கும். எனக்கு யா அல்லாஹ் எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படி நாளைக்கு போய் நின்றுக்கிட்டு எனக்கு தெரியும் இல்லையா அப்போ எனக்கு சொர்க்கம் கொடு கேட்க முடியாது. அல்லாட்ட உனக்கு தெரிஞ்சிச்சு, நீ என்ன செய்த, நான் சொன்னேன், கட்டுப்பட்டியா, கீழ்ப்படிஞ்சியா, இதைத்தான் அல்லாஹ் நம்மிட பார்ப்பான். அப்போ சொர்க்கம் கீழ்ப்படிதலில் தான் கிடைக்கும். அடுத்து சொர்க்கம் கிடைக்கிறது மட்டும் இல்லை, அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். பாருங்க, குல், நபியே சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நபியே சொல்லுங்கள், நீங்கள் உண்மையாக அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்க. சார், அந்த கீழ்ப்படிதல் எப்படி வெளிப்படும்? ரசூலை பின்பற்றாமல் கீழ்ப்படிதலே இல்லை, உண்மைதானே? அப்போ ரசூலை பின்பற்றுவது அல்லாஹ்வை நேசிப்பதில் அடங்கும். அல்லாஹ் அந்த மனிதனை நேசிக்க, அந்த ஆணையும் பெண்ணையும் நேசிக்க ஆரம்பித்தார். அப்போ அல்லாஹ்வுடைய நேசம் கீழ்ப்படிதலை கொண்டு வரும். அந்த கீழ்ப்படிதல் ரசூலை பின்பற்றுவதை கொண்டு தான் வருமே தவிர ரசூலுக்கு மாறு செய்வதை கொண்டு அல்ல என்பதை இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் கைடன்ஸ் கிடைக்கும், அதாவது வழிகாட்டல். ஒரு விஷயத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எது தப்பு எது சரி, குழப்பம். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க, நான் எதை பின்பற்றுவது அப்படின்னு ஒரு குழப்பம். அப்போது கைடன்ஸ் இல்லாமல் நான் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நான் நின்றுக்கிட்டு அலை பாயிறேன் அப்படின்னா நான் என்ன செய்ய? எனக்கு கீழ்ப்படிதலின் பக்கம் நான் போனேன்னா நான் வழிகாட்டப்பட்டு விடுவேன். பாருங்க, சூரத்து நூர் 24வது சூரோட 54வது ஆயா, வஇன் துதீஉஹு தஹ்தது. நீங்கள் அந்த நபிக்கு கீழ்ப்படிந்தால் நேர்வழி அடைவீர்கள். நேர்வழி எப்படி கிடைக்கும்? நபிக்கு கீழ்ப்படிந்தாதான். அவைதான் சஹாபாவுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இந்த நபிக்கு கீழ்ப்படிந்தால் தஹ்தது, நீங்கள் நேர்வழி செலுத்தப்படுவீர்கள். தஹ்தது என்று சொல் நேர்வழியில் செலுத்தப்படுவீர்கள். அப்போ வழிகாட்டல் எப்படி கிடைக்கும்? நபிக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நடக்கும். கீழ்ப்படியலைன்னா அவன் யார் யாருக்கு கட்டுப்படுவான், யார் யாருடைய கருத்தை ஏற்றுக்குவான், யார் யாருக்கு பின்னாடி ஓடுவான், எதையோ சொல்றதெல்லாம் நம்புவான், யார் யாரையும் தலைவனாக ஏற்றுக்குவான், வழிகட்டு போயிடுவான். அப்போ இதுதான் முக்கியமான கருத்து. அப்போ ஒரு மனிதன் புத்திசாலியாக இருக்கிறனால, அல்லது பெரிய ஞானம் கல்வி பெரிய சயின்டிஸ்ட் அது இது எல்லாம் இருக்கிறனால, அல்லது பெரிய அனுபவசாலிங்க, பெரிய வாழ்க்கையை கடந்திருக்கிறாருங்க, பெரிய ஆயுள் இருக்குதுங்க, அதனால் அவர் நேர்வழி பெற்றவராயிட முடியாது. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு அவங்க வழியில் போனாதான் நேர்வழி கிடைக்கும். அடுத்தது கவனிங்க, கீழ்ப்படிந்தால் இன்னொரு மிகப்பெரிய நன்மை இருக்குது தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும், ரஹ்மா, அல்லாஹ்வுடைய இரக்கம், நம்மேல் அவன் காட்டக்கூடிய இரக்கம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வ அத்தீஉல்லாஹ வ ரசூல், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் கருணை காட்டப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய இரக்கம் கருணை நமக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணை எவ்வளோ பெரிய விஷயம் அது. அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கட்டுப்படாமல் நமக்கு அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்காது. சகோதரிகளே சகோதரர்களே, நாம் யாராக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் ரசூலுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ்வுடைய கருணை அடைய முடியாது. அல்லாஹ் நமக்கு கருணை காட்டவில்லை என்றால்
நம்ம யாருடைய கருணைக்காக நிற்கிறது? அல்ல யாருடைய கருணை நம்மை காப்பாற்ற போகுது? யாருடைய கருணை நம்மை கை கொடுக்க போகுது? அல்ல யாருடைய கருணையால் நம்ம உதவி பெற்று வர போகிறோம்? அல்லாவுடைய கருணை தான் யாருடைய கருணைக்கு வழி. அல்லாஹ் கருணை காட்டாட்டி நமக்கு யார் வழியாகவும் கருணை கிடைக்காது, யார் வழியாகவும் உதவி கிடைக்காது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்றால் நமக்கு சொல்கிறான், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்வால் கருணை காட்டப்பட்டு விடுவீர்கள், இரக்கம் பெறுவீர்கள் அப்படிங்கிற அல்லாஹ். அப்போ நம்முடைய அறிவால் அல்லாஹ்வுடைய கருணையை எடுத்துக்கொண்டு முடியாது. கீழ்ப்படிதல் இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய கருணை நம் மீது கிடைக்கும். அடுத்தது மிக முக்கியமானது வெற்றி. وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்தாரோ நிச்சயமாக அவர் மகத்தான மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த உலகத்துடைய அளவுகள் எப்பவுமே உலகம் எப்படி பார்க்கணும், ஒரு வெற்றினா புகழ், பதவி, செல்வம், இதுதான் பார்க்கும் உலகம். வா சூப்பர், பா வேற லெவல் பேசுவாங்களா இல்லையா மக்கள்? பாராட்டுறாங்க. அப்போ வெற்றி, சக்சஸ், எல்லாரும் பேசிக்கிறாங்க, எல்லாமே பாராட்டுறாங்க, எல்லாருமே என்னென்ன சொல்றாங்க பாருங்க அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்க. இதுதான் உலகம் வைத்திருக்கிற அளவுகள். ஆனால் ஆகிரத்துடைய அளவுகள் என்னன்னா அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாதான் வெற்றி. ஹதீஸ்ல பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் அதாஅனி தஹலல் ஜன்னah. இந்த ஹதீஸை முன்னாடி பார்த்தோம். யார் எனக்கு கீழ்ப்படிந்தாரோ அவர்தான் சொர்க்கத்தில் நுழைவார். அப்போ இந்த உலகத்தில் கீழ்ப்படிதல் இருந்தால் மன அமைதி கிடைக்கும், தீர்மானமான தெளிவு கிடைக்கும், குழப்பம் எல்லாம் போயிடும். ஏன்னா தீர்ப்பு அல்லாஹ்விடம் இருக்கு, வழி ரசூலிடம் இருக்கு. அப்போ ஒரு கேஸ் ஸ்டடி பாருங்க, பக்கம் 18ல் ஒரு மனிதன் தன் விருப்பப்படி வாழ்றான், தன் அறிவை பின்பற்றுகிறான், தன் எண்ணங்களை பின்பற்றுறான், தன்னை நினைக்கிறது செய்யலாம்னு நினைக்கிறான். அப்போ அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு கேட்டால் குழப்பத்திலும் மாற்றத்திலும் முரண்பாட்டிலும் விழுந்து கிடக்கும். இன்னொரு மனிதர் இருக்கிறார், அல்லாஹ்வின் வழிகாட்டுதலுக்குள்ள இருக்கிறாரு, ரசூலுடைய வழிக்கு அந்த பாதையில் நிற்கிறாரு. அப்போ அவருடைய பாதை, அவருடைய வாழ்க்கை தெளிவாகவும் அமைதியாகவும் நிச்சயமான ஒரு திசையிலும் இருக்கும். இதுதான் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு கீழ்ப்படிதல் இருக்கிற நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நன்மை.